ஜனநாயக கூட்டணி விரிவடைந்து வரும் நிலையில் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜகவினருக்கு இபிஎஸ் தனது வீட்டில் விருந்தளிக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், விவரங்கள் என்ன சொல்லலாம்? பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று முன்தினம் இரவே சென்னைக்கு வந்துவிட்ட நிலையில தற்போது பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் பியூஷ் கோயல் அவர்களுக்கு காலை விருந்து அளிக்கப்படுகிறது. அதிமுக சார்பில் அளிக்கக்கூடிய இந்த விருந்துல தற்போது பியூஷ் கோயல் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோரெல்லாம் இந்த காலை விருந்து நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்பில் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் கே பி முனுசாமி உள்ளிட்டோர் அதிமுக சார்பில் இந்த விருந்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. சுமார் ஒரு அரை மணி நேரமாக இந்த விருந்து அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த காலை விருந்து இந்த நிகழ்ச்சியில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. கூட்டணியில் இணைந்ததையொட்டி சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பியூஷ் கோயல் இடத்துல டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தினார். பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில முதல் முறையாக அமமுக இணைந்திருக்கிறது. கூட்டணியில அமமுகவினுடைய பங்கு, அமமுகவுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய செயல்பாடு இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விருந்தளிக்கக்கூடிய விஷயங்கள்ல இது தொடர்பாகலாம் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று தினம் பரஸ்பரமாக இரண்டு தரப்பிலும் அமமுக மற்றும் அதிமுக தரப்புல இருவரும் ஒருவருக்கொருவர் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார். அமமுக கூட்டணிக்கு வந்ததை அடுத்து தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அமித்ஷா மற்றும் முக்கிய அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி பலப்படுத்தப்பட்டு வருவதை வெளி உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளைய தினம் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுராந்தகத்துல இந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னதாக தற்போது கூட்டணியினுடைய தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த விருந்து அளிக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய அழைப்பை ஏற்று தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அனைவருமே தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு கடந்த டிசம்பர் 23 தமிழகத்துக்கு வந்த பியூஷ் கோயல் அந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தரவில்லை. பொதுவான ஒரு இடத்தில் வைத்துதான் அந்த சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்புல தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மரியாதை நிமித்தமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரையும் சந்தித்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரம், கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியங்கள், கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்கு, வெற்றி பெறுவதற்கான என்னென்ன அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளலாம், இப்படி பல்வேறு விவகாரங்கள் குறித்து அன்றைய தினம் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டணியை பலப்படுத்துவது குறித்தும் அன்றைய தினம் ஆலோசிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளிடத்துல தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த நிலையில ஜனவரி முதல் வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்துக்கு வந்திருந்தார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அமித்ஷாவுடன் 2 நாட்கள் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில கூட்டணியை பலப்படுத்துவது குறித்துதான் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து டெல்லிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பலப்படுத்தும் விதமாக தற்போது ஜனவரி முதல் வாரத்திலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. கூட்டணியில இணைந்த உடனேயே பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற எண்ணிக்கையும் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில நேற்றைய தினம் மேலும் இந்த கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாக அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. பாஜகவுடைய தலைவர்கள் எதிர்பார்த்த ஒரு கூட்டணியை அமர்ந்திருப்பதாகவே தெரிகிறது. பாஜகவுடைய தலைவர்கள் அனைவரும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.